அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பேச போகிறோம். பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் புதுக்கட்சி தொடங்க இருக்கிறதா செய்திகள் வலம் வருது. அதை பற்றி நாமும் டிஸ்கஸ் பண்ணலாங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் கர்நாடகா மாநிலத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்தவர். தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அரசியல் களத்தில் குதித்து தமிழக மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக தன்னுடைய பதவியை துறந்துட்டு இங்கே வந்தவர். கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தப்போ அவரோட அந்த வீடியோ பார்த்தோம். ஒரு பெரிய க்ரௌடுக்குள்ளே சிங்கம் மாதிரி உள்ளே போய் இப்போ பிளாக் பண்ணுங்களோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் ஹீரோவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆளுமை திறன், பயம்னா என்னன்னே தெரியாது. அப்பேற்பட்ட ஒரு கம்பீரமான லீடர் அண்ணாமலை அவர்கள். அதே சமயம் ஒரு பப்ளிக்கை மீட் பண்ணும்போது, வெகுஜன மக்களை மீட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட எந்த ஒரு தான் ஒரு தலைவர், எஜுகேட்டட், நான் இந்த போஸ்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப கிரவுண்டடாக அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு சிறந்த தலைவனுக்கான தலை சிறந்த பண்புன்னு நான் பார்க்குறேன். மாநில தலைவராக பொறுப்பேற்கிறார். பாஜக ஒரு பெரிய அளவிலான வளர்ச்சியை அந்த காலகட்டத்தில் தான் சந்திச்சுது. அவர் மாநில தலைவராக இருந்தப்போ பாஜக அபார வளர்ச்சி கண்டது தமிழகத்தில். நமக்கு பாஜகவோட கொள்கைகள் தெரியும். இங்கே வாரிசு அரசியல் கிடையாது. நிரந்தர போஸ்டிங்கில் யாரும் இருக்க மாட்டாங்க. எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் அந்த போஸ்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த கல்ச்சர் பாஜகவில் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அவருடைய மாநில தலைவர் பதவி மதிப்பிற்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போது அவர்தான் மாநில தலைவர். அண்ணாமலை அண்ணன் அவர்களை பற்றி சொல்லணும்னா வெரி டேலண்டட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எதையும் வச்சு பேச தெரியாது அவருக்கு. சரினா சரி, தப்புனா தப்பு. அவரோட இன்டர்வியூஸ் மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பை பெற்றிருக்கு. அண்ணாமலை அண்ணன் அவர்களோட ஆளுமை திறன், நம்பகத்தன்மை, நேர்மையான அரசியலை முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிற பார்வை, தமிழக மக்கள் மீதான நலன், இந்த மண்ணின் மீதான அக்கறை, தேசத்தின் மீதான பற்று, இது இளைஞர்கள் மத்தியில், வெகுஜன மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு. அவர் மக்களோட பேரன்பை சம்பாதிச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். செய்தியாளர்களை அடிக்கடி சந்திக்கிற ஒரு அரசியல் தலைவர்களை ஃபர்ஸ்ட் ரேங்க் அண்ணாமலை அவர்களுக்கு தான் கொடுக்கணும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, எதை பற்றின எந்த துறை சார்ந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி, எந்த தலைவரை பற்றின கேள்விகளாக இருந்தாலும் சரி, இன்றைய அரசியல் நிலவரம், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம், இப்படி எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிற ஒரு லீடர், ரொம்ப நாலேஜபிள் பர்சன், அருமையான தலைவர். சரி, இப்போது 2026 என்டிஏ கூட்டணி தோல்வியை சந்தித்திருக்கிறது தமிழகத்தில். அதன் பிறகு டிவிக்கே ஆட்சி அமைத்த பிறகு டிஎம்கேலையும் சரி, ஏடிஎம்கேலையும் சரி நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்க போகிறாரா, பாஜகவிலிருந்து வெளியே வரப்போகிறாரா அப்படின்ற பேச்சுக்கள் உள்ளா வருது. இப்போது இன்னொரு செய்தியும் வருது. அது என்னென்னா, பாஜக தலைமை அவரை வந்து சாந்தப்படுத்தி திருப்பி மாநில தலைவராகவோ அல்லது மத்திய இணை அமைச்சர் பதவியோ வழங்க இருக்கிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு இல்லையா. பட் என்னோட வியூ என்னென்னா, இதில் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் அவரோட ப்ரெஸ் மீட்டில், தான் பேருக்கு பின்னாடி எம்பி, எம்எல்ஏ அப்படிங்கிற பதவியை போட்டுக்கிறதுக்காக நான் இங்கே அரசியலுக்கு வரலை. அண்ட் மாநில தலைவர் பதவி திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போது அதை மிகுந்து வரவேற்று ஆதரவளித்து அவருக்கு ஒரு பெண்ணை கிஃப்டாக கொடுத்தவரும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். ஸோ ஐ டோன்ட் திங்க் இது திருப்பி கொடுக்கறதன் மூலமாக ஹீ வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஐ திங்க் ஹீ ஹாஸ் சம் அதர், அவர் வேறு ஏதோ எதிர்பார்க்குறார். ஒருவேளை அவருக்கு வந்து
தனி கட்சியாக இருந்தால் தன்னோட கருத்துக்களை இன்னும் சுதந்திரமாக சொல்ல முடியும், தனித்து இயங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ. இட்ஸ் ஆல் அவர் அசம்ஷன்ஸ். பட் இதற்கான ஆன்சர் எல்லாமே இன்னும் ஒரு 15 நாட்குள்ளே நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அண்ணனோட பிறந்தநாள் வந்து ஜூன் 4ஆம் தேதி. கோயம்புத்தூர், புதுக்கோட்டை இந்த மாதிரி பல நகரங்களில் அவருக்கு இப்போவே போஸ்டர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வையர் தலைமைக்குள் பதவி ஏற்கவா அப்படின்னு அவரோட தொண்டர்கள், ஆதரவாளர்கள் எல்லாமே போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்கிறத நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே அவர் என்ன சொன்னாலும் கண் அசைச்சா போதும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட அசம்ஷன் என்னென்னா, அவர் பிஜேபியில் தொடர்ந்தாலும் தனி கட்சி ஆரம்பித்தாலும் அவருடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக அவர் பின்னாடி நிற்பாங்க. டெசிஷன் அவரோடது. பதவிகளுக்காக அவர் தன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ள மாட்டார். இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னா கண்டிப்பாக பிஜேபியில் இருப்பார். போகணும்னு முடிவு பண்ணிட்டார்னா கண்டிப்பாக போயிடுவார். இந்த டீல்ஸ் எதுவுமே அவரோட முடிவுகளுக்கு மாற்றத்தை கொடுக்காதுன்னு நான் நம்புகிறேன். முடிவு எதுவாக இருந்தாலும் இன்னும் 15 நாட்களுக்குள்ளே தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். காத்திருப்போம். அண்ணன் எந்த முடிவை எடுத்தாலும் அது அவருக்கு வெற்றிகரமானதாக அமையட்டும். நன்றி.